3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுக்கோங்க. வெந்த பிறகு தோலை உரிச்சிட்டு அதை நல்லா அந்த மாதிரி மசித்து தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடான உடனே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு நல்லா பொரிஞ்சு வர கண்டிஷனில் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 சேர்த்துருங்க. இதோட ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடுங்க. ஃபஸ்ட்டு கண்ணாடி பதத்துக்கு லைட்டாக வந்த உடனே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட ஆனியனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஒரு கொத்து அளவுக்கு எடுத்து அதை பொடி பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அந்த கொத்தமல்லியோடு சேர்த்து ஆனியனை நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இதில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலாவோட ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அந்த மாதிரி மசாலாவோட அந்த உருளைக்கிழங்கை கலந்து விட்டுக்கோங்க. இந்த நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருங்க. நல்லா அந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்துட்டு திரும்பவும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி கலந்துக்கோங்க. மாவு இந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி கலந்து ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கு மசாலா சூடான பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ஃபைனலாக நம்ம பொரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கடலை மாவை ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம பொரிச்சிடலாம். இதை எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம கலந்து வச்சுருக்கிறது அந்த கடலை மாவில் உருளைக்கிழங்கு உருண்டையில் அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. போட்டு மாவில் நல்லா அந்த மாதிரி மூழ்க வச்சு எடுத்து பொரிச்சிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வெந்திருக்கிறதுனால இது ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொரிச்சிக்கோங்க. இது ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி 2 சைடு நல்லா திருப்பி விட்டு பொன்னிறமாக வர விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இந்த போண்டா ஈவினிங் ஸ்நாக்ஸாக அவங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்களே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.